ரஜினி அலங்காரமணி நேயர்களே. ஆமேன். வாருங்கள், வந்து கர்த்தர் உங்களுக்கு தந்த அபிஷேகத்தின் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். 110 நாடுகளும் நாங்களும் அவளை நிற்கிறோம், கேட்பதற்கும் கீழ்ப்படிப்பதற்கும். ஆமேன். காட் பிளஸ். ஆமேன். தேவன் எங்களுக்கு தெளிந்த புத்தியை தருகிறார். நாங்கள் அபிஷேகம் பெறும் பொழுது எங்களுக்கு ஒரு தெளிந்த புத்தி தேவனிடத்திலிருந்து கிடைக்கிறது. நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இன்றைக்கு உலக மக்கள் புத்தி மயக்கத்தில, குருட்டாட்டத்தில, பாவத்தில, சாபத்தில வாழ்கிறார்கள். இப்படிய பிள்ளைகளாகிய எங்களுக்கு தெளிந்த புத்தியை தந்திருக்கிறீர். புத்திர சுவிகார ஆவியை தந்திருக்கிறீர். ஆண்டவரே, உண்மை அறியாத ஒவ்வொரு மக்களும் அந்த தெளிந்த புத்தியை கொடுத்து உம்முடைய புத்திர சுவிகார ஆவியை இந்த கடைசி காலத்தில ஒவ்வொருவர் மேலும் ஊற்றி ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. ஒவ்வொருவரோடும் உடைப்படுவீராக. அவர்களுடைய இருதயங்கள் உணர்வுள்ள இருதயங்களாக மாற்றுவீராக. கேட்கிற காதுகளையும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பீராக. என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு எப்பொழுது பிரியமாக இருக்க ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன். நாங்கள் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கும் பொழுது, அந்த ஒன்றான மெய்த்தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நாங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எங்களுக்கு தெளிந்த புத்தி இல்லை. அந்த ஒவ்வொரு பக்கத்துல சாயிறவர்களாக, எந்த பக்கம் போவதென்று தெரியாதவர்களாக நாங்கள் வாழ்ந்தோம். அவருடைய அபிஷேகத்தை பெற்ற பின்பு எங்களுடைய பழைய வாழ்வு எல்லாம் முறிந்து போனதாக இருக்கிறது. ஏசாயா 10 அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும். அந்த அபிஷேகம் வந்த பொழுது பாருங்கள், எங்களுடைய சினிமா பாடல்கள், சினிமா சீரியல்கள் எல்லாவற்றையும் அப்படியே முற்றுமுழுதாக விட்டு விட்டோம். பாவம், சாபம் எல்லாவற்றையும் அந்த அபிஷேகம் ஒவ்வொரு நுகங்களையும் முறித்ததை நாங்கள் எங்களுடைய பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டு அவர் எங்களுக்கு வாசம் செய்வதன் மூலமாக அந்த தெளிந்த புத்தியை எங்களுக்கு தந்திருக்கிறார். பாருங்கள், மதங்களில அவர்கள் உலக ஞானத்தில தான் வாழுவார்கள். அது தேவனுடைய பார்வையில அது பைத்தியமாக இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் இயேசுவை அறிய அவருடைய வேதாகமத்தை தியானிக்க அவர் எங்களுக்கு தேவ ஞானத்தை தருகிற தெய்வமாக எங்களுக்கு இருக்கிறார். நாங்கள் ரோமர் 8 அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கும் பொழுது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். பாருங்கள், அபிஷேகம் எங்களுக்குள்ள வரும் பொழுது எங்களை ஆவிக்குரிய அப்பாவாக தேவன் எங்களை அந்த புத்திர சுவிகார ஆவியை தந்து எங்களை மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய உலகத்தில இருக்கிற அப்பாக்கள் எங்களுடைய மாம்சமான அப்பாக்களாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தாய் தகப்பன் இருக்கிறது. அது மாம்ச பிரகாரமான அப்பா அம்மாவாக இருக்கிறார். ஆனால் எங்களுடைய தேவன் பரலோகத்தில ஆவியான தேவனாக இருக்கிறார். நாங்கள் 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 17வது வசனத்திலே, கர்த்தரே ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு. எங்களுக்கு தெளிந்த புத்தியை தந்து விடுதலையை தந்து எங்களுடைய அப்பாவாக, ஆவிக்குரிய அப்பாவாக. இன்றைக்கு பல மனிதர்கள் சரீர பிரகாரமாகத்தான் அவர்கள் எப்பொழுதும் இந்த மதங்களில வாழுகிறவர்கள் எல்லாரும் திங்க் பண்ணுவார்கள். எப்படி உங்களுடைய அப்பாவாக இந்த உலகத்தை படைத்த தேவன் வர முடியும் என்று அவர்கள் அதிசயப்படுவார்கள். தேவனுடைய வார்த்தையின்படி, அவர்களுக்கு தந்த ஆவியின் படி நாங்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம். எங்களுக்குள்ள அந்த ஒன்றான மெய்த்தேவன் 3 நிலைகளில் இருக்கிறார். மெய்த்தேவனாக பரலோகத்தில் இருக்கிறார். இயேசுவாக இந்த உலகத்தில மாம்சத்தில வெளிப்பட்டார். பரிசுத்த ஆவியானவராக அந்த பெந்தெகோஸ்தே நாளில ஊற்றப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்று எங்களுக்குள்ள அபிஷேகம் பெற்ற போடகையின் கிறிஸ்டியனாக மாறிய
அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளேயும் அவர் இருந்து கிரியை செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், அடிமைத்தனம் அல்ல, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை அந்த மெய்யான தேவனங்களுக்கு தந்திருக்கிறார். பாருங்கள், ரோமர் 8 வசனத்திலேயும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். பாருங்கள், எங்களை நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆவியானவர். நாங்கள் 1 பேதுரு 1 வசனம் சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் செய்து தேவனுக்கு பிரியமாக வாழ எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இயேசுவை போல எங்களை மறுரூபப்படுத்தி வாழ வைக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இயேசுடைய வசனங்களை, தேவனுடைய வசனங்களை எங்களுக்கு தினமும் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி எங்களை இயேசுவை போல மாற்றி கொண்டிருக்கிறார். பாருங்கள், எங்களது சரீர பிரகாரமான வாழ்வு எங்களுக்கு முடிந்து விட்டது. இந்த மாம்ச சிந்தையில நாங்க வாழுவதில்லை. ஆவிக்குரிய விதமாக எங்களுடைய ஆவியும் பரிசுத்த ஆவியான இணைந்து, ஆத்துமாவோடு இணைந்து அந்த ஆத்மாவை தேற்றி எங்களை வாழ வைக்கிற தெய்வம் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், சங்கீதம் 23 அவர் எங்களுடைய ஆத்மாவை தேற்றி இயேசுவின் நீதியான பாதையில, மெய்யான உண்மையான பாதையில எங்களை வழி நடத்துகிறார். பாருங்கள், மதங்களில வாழுகிறவர்களை பார்த்தீர்களாக இருந்தால் அவர்களுக்கு தெளிந்த புத்தி இருக்காது. அவர்கள் ஒரு மதத்தில் இருப்பார்கள், மறு மதத்துக்கு போவார்கள். இப்படியாக கைகளினால செய்யப்பட்ட மனித வணக்கங்களாக மாம்சத்துலதான் அவர்கள் அந்த தேவனை தேடுவார்கள். தங்கள் கைகளால் உருவாக்கப்பட்ட தேவனை மாம்ச பிரகாரமாக, சரீர பிரகாரமாக, கண்களின் நிச்சய கூடாக, மாம்சத்தின் நிச்சய கூடாக, ஜீவனத்தின் பெருமை கூடாக அவர்கள் தேடுவார்கள். அவர்கள் இறுதியாக பாவத்துக்குள்ளதான் போவார்கள். இப்படி பாவத்துக்குள்ள போகும் பொழுது சத்துரு அவர்களை இழுத்து அவர்களை நரகத்துக்கு இழுத்து செல்கிறவனாக இருக்கிறார். பாருங்கள், எங்களுக்கு இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு 1 கொரிந்தியர் 3 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அந்த ஒன்றான மெய்த்தேவன் அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் செய்து எங்களை இயேசுவை போல மாற்றி கொண்டிருக்கிறார். பாருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக நாங்கள் எல்லோருமே ஊழியம் செய்ய முடியும். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எல்லாருமே. 1 தீமோத்தேயு 3 வசனம் சொல்லுகிறது, கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும். பாருங்கள், தெளிந்த புத்தியை நாங்கள் அந்த அபிஷேகத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். தெளிந்த புத்தி உள்ளவனும், யோக்கியதை உள்ளவனும், அந்நியரை உபசரிக்கிறவனும், போதக சமர்த்தனுமாயிருக்க வேண்டும். இப்படியாக எங்களுக்கு கற்று தருகிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக அபிஷேகத்தின் மூலமாக தேவன் எங்களுக்கு அவருடைய புத்திர சுவியார ஆவியை தந்து எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். தீத்து 2 வசனத்துல பார்க்கும் பொழுது, தீத்து 2 வசனத்துல நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி. பாருங்கள், இச்சைகளை வெறுத்து தெளிந்த புத்தி, நீதி, தேவபக்தி உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. பாருங்கள், அவர் தருகிற பிரசன்னம் எங்களை மகிமையின் ராஜ்யத்தில் எங்களை இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், மோசஸ் தேவனோடு
தேவனோடு இடைப்படும் பொழுது அவனுடைய மகிமை, தேவனோடு ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது பாருங்கள், மோசேக்கு அவருடைய முகம் பிரகாசம் அடைந்தது. பாருங்கள், அவர்களால பார்க்க முடியவில்லை, மற்றவர்களால அவன் முக்காடு போட்டுக் கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனோடு நெருங்கி நெருங்கி நாங்கள் அதிக நேரம் இருக்கும் பொழுது எங்களுடைய முகத்தை அதில் அவர் பிரகாசிக்க செய்கிறார், பிரசன்னமாக இருக்கிறார். இப்படியாக அவர் எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நாங்கள் பார்க்கும் பொழுது பிரசங்கியில பார்க்கும் பொழுது பாருங்கள், பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல, இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாய் உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மட்டும் கண்டேன். இப்படியாக மனிதர்கள் பாருங்கள் மதங்களை உருவாக்கினார்கள், சினிமா ஆக்டர்ஸுக்கு மதங்கள், இப்படியாக பல பாவங்களுக்குள்ள மதங்களை மனிதர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த இருதயத்தால மனிதன் ஒரு பாவம் உள்ளவனாக அவன் மாறுகிறான். பாருங்கள், இருதயத்தை பற்றி வேதாகமத்தில் சொல்லும் பொழுது எரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? பாருங்கள், கடின இருதயத்தில மதங்களில கடின இருதயம் இருக்கும். பாருங்கள், இயேசுக்குள்ள நாங்கள் அபிஷேகம் பெறும் பொழுது அவர் சதியான இருதயத்தை தந்து அவருடைய பரிசுத்த ஆவியானவரை தந்து எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நாங்கள் தீத்து 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. பாருங்கள், இப்படியாக ஸ்திரீகள் தேவனுக்கு பிரியமாக தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்தபடியே தீத்து 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலேயும், அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கவும் நீ புத்தி சொல்லி நடக்க வேண்டும் என்று தேவன் எங்களுக்கு கற்றுத் தருகிறார். எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனிடத்துல வரும் பொழுதுதான் இந்த தெளிந்த புத்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் சொன்னதை செய்கிற தேவன், அதிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இப்படியான மெய்யான ஒன்றான மெய்த்தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருந்து அவருக்கு கீழ்ப்படிவாக அவருக்கு பயப்படுதல் என்று சொல்லுவது, அவருடைய வார்த்தையை கடைப்பிடித்து வாழுவது எங்களுடைய வாழ்வு. இயேசு பாருங்கள், இந்த வார்த்தையிலிருந்து ஒற்றிடத்திலேயும் தவறு இல்லாமல் வாழ்ந்து காட்டினார். இயேசு மட்டும்தான் சொல்லுகிறார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் குற்றப்படுத்த கூடும்? அவர் ஒருவர் தான் பரிசுத்தராக இந்த உலகத்துக்கு பரலோகத்தில இருந்து ஜீவ அப்பமாக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தவர். பாருங்கள், இன்றைக்கு மனிதர்கள் உருவாக்கின தெய்வங்கள் எல்லாம் அழிந்து போகும், அவருடைய கை வேலைகள் தான் இந்த தெய்வங்கள் என்று எரேமியா 10ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது. எங்களுடைய தேவன் தான் இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன் எல்லாவற்றையும் உருவாக்கினவர். சூரியனை கும்பிடுகிறார்கள், சந்திரனை கும்பிடுகிறார்கள். அந்த ஒன்றான மெய்த்தேவனை அறியாமல் அவருடைய மனது குருடாக்கப்பட்டு புத்தி மயக்கத்தினால இப்படி தவறான வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். சரீர பிரகாரமாக, மாம்சத்தின் பிரகாரமாக. நீங்கள் இயேசுவை இரட்சகராய் கொண்டு அவருடைய ஆவியை பெற்று, பரிசுத்த ஆவியானவரை பெற்று உள்ளான மனிதனிலே உங்களுக்குள்ள இருதயத்திலே உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும். நீங்க பாவம் செய்யும் பொழுது ஒரு குற்ற உணர்வு வரும் உங்களோட மைண்டில. அப்ப தெளிந்த புத்தியை அவரிடத்துல வரும்பொழுது அவர் தெளிந்த புத்தியை தந்து எங்களை மெய்யான தேவனை கண்டுகொள்ள வைக்கிறார். தரிசனத்தை தருகிறார், சொற்பனத்தை தருகிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்துக்கு இடாதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். எரேமியா 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். இப்படியாக இந்த உலக தெய்வங்கள் எல்லாம் வீணான மாயையான தெய்வங்கள்
இதை நீங்கள் உங்களுடைய மனம் தெளிந்த மனம் இல்லாததுனாலதான் இப்படி நீங்கள் இந்த பாவத்தில விழுந்து சாபத்தில விழுந்து மதங்களில விழுந்து எழும்பி போய் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த ஒரு தெய்வத்தாலும் உங்களுக்கு விடுதலை தர முடியாது. பாருங்கள், வேதாகமத்துல சொல்லுகிறது, எரேமியா 14:22 புற ஜாதிகளுடைய வீணான தேவர்கள், மனிதனால உருவாக்கப்பட்ட வீணான தேவர்களுக்கு மழை வர்ஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? அல்லது வானங்கள் தானாய் மழையை கொடுக்குமோ? எங்கள் ஒன்றான மெய்த்தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நீரல்லவா அதை செய்கிறவர் ஆகியால் உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் இவைகளை எல்லாம் உண்டு பண்ணினீர். எங்களுடைய தேவரீர் இவற்றையெல்லாம் உண்டு பண்ணினீர் என்று வேதாகமத்தில சொல்லப்படுகிறது. பாருங்கள், அந்த ஒன்றான மெய்த்தேவன் தான் இந்த பர்வதங்களை உருவாக்கினவர், காற்றை சிருஷ்டித்தவர். ஆமோஸ் 4:13 சொல்லுகிறது, அந்த ஒன்றான மெய்த்தேவன் பர்வதங்களை உருவாக்கினவர், காற்றை சிருஷ்டித்தவர். இன்றைக்கு நாங்கள் சுவாசிக்கிற சுவாசம் அவருடைய காற்றாக இருக்கிறது. அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகளை இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடியற்காலத்தை அந்தகாரமாக்குறவரும் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாயிருக்கிறார். இப்படியான தேவனைத்தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக, இயேசுடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழுகிறோம். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். நாங்கள் 1 தெசலோனிக்கேயர் 5:5 பார்க்கும் பொழுது, 1 தெசலோனிக்கேயர் 5:5 நாங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இயேசுவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. பாருங்கள், இன்றைக்கு மதங்களில வாழுகிறவர்கள் எல்லாரும் இருளின் பிள்ளைகள், பிசாசின் பிள்ளைகள் என்றுதான் வேதாகமம் குறிப்பிடப்படுகிறது. நான் குறிப்பிடப்படவில்லை, நான் குறிக்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள். மறுபக்கத்துல 2 பகுதி தான் இருக்கிறது. ஒன்று, நன்மை செய்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய பிள்ளைகளும். தீமை செய்கிறவர்கள், பாருங்கள், துன்மார்க்கத்துல தொடர்ந்து வாழுகிறவர்கள், மனம் திரும்ப விரும்பாதவர்கள், தொடர்ந்து பாவத்துல வாழுகிறவர்கள், இவர்கள் இருளின் பிள்ளைகளாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், தேவன் எங்களை எச்சரிக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:6 ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவும். இந்த கடைசி காலத்துல இயேசு கிறிஸ்து எங்களுக்கு எச்சரிக்கிறார், விழித்திருங்கள், ஜெபித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். அந்த ஒன்றான மெய்த்தேவனை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபம் பண்ணுங்கள் என்று அவர் எங்களுக்கு கற்று தருகிறார். பாருங்கள், அந்த ஒன்றான மெய்த்தேவனை 1 தெசலோனிக்கேயர் 5:7 தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குகிறார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுகிறார்கள். இப்படியாக அவர்கள் வெறி கொண்டு அந்த புத்தி மயக்கத்துக்குள்ள போகிறார்கள். அந்த வெறிக்கு பின்பாக அவர்களுக்கு துன்பம் வரும், கவலை வரும், பணம் நஷ்டம் வரும். இப்படியாக பிசாசு அடிமைப்படுத்துவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:8 பார்க்கும் பொழுது, பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சிராயையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். தெளிந்தவர்களாக எங்களுக்கு ஒரு தெளிவான வேதாகமத்தை தேவன் தந்திருக்கிறார். அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொன்னபடி மரித்தார், மீண்டும் நிச்சயமாக அவர் வருகிறவராக இருக்கிறார். இப்படியான தேவன் தான் நாங்கள் ஆராதிக்கிற தேவன். பாருங்கள், நாங்கள் மார்க்கு 5:15 ஒரு மனிதன் வருகிறான். பாருங்கள், அவன் கல்லறையில வாழுகிறான். அவன் புத்தி மயக்கத்தினால அவன் அந்த பிசாசுகள் அவனிடத்துல 2000 பன்றிகளுக்குள் போகக்கூடிய பிசாசுகள் அவனிடத்துல இருந்ததையும், அவன் புத்தி மயக்கத்துல இருந்ததையும் பாருங்கள், இயேசு வந்து அவனுக்கு புத்தி
தெளிந்த புத்தியை கொடுத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மார்க்கு 5 அதிகாரம் 15 வசனத்துல பார்க்கும் பொழுது, இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்தவன் வஸ்திரம் தரிந்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பாருங்கள், ஒரு மனிதனை பிசாசுகள் துன்பப்படுத்துகிறதாக இருக்கிறது, திருடுகிறதாக, கொல்லுகிறதாக, அழிக்கிறதாக, அநியாயம் செய்கிறதாக பிசாசுகள் இருக்கிறது. பாருங்கள், பிசாசு பிடிக்கும் பொழுது தன்னுடைய சரீரத்தையே அவன் கீறி கொள்வனாக, வஸ்திரம் தெரியாதவனாக, இப்படியாக அந்த பகுதியில மக்களை பயப்படுத்துகிறவனாக, பயத்தின் ஆவியை கொடுத்தவனாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். பாருங்கள், இயேசு வந்து அந்த பிசாசை கலைத்து விட்ட பொழுது அவனுடைய புத்தி தெளிந்ததை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள், நாங்கள் லூக்கா 8 அதிகாரம் 35 வசனத்திலேயும், அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பாருங்கள், அந்த பிசாசு கேட்கல அந்த மக்கள் அந்த பகுதியினால போக முடியாது இருந்த அந்த பயத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். அவன் புத்தி தெளிந்திருக்கிறது கூட அவர்கள் அந்த மாம்சத்துல பார்க்கிறார்கள், அவனை பார்த்து பயப்படுகிறார்கள். பாருங்கள், இயேசு அந்த புத்தி தெளிந்த புத்தியை கொடுத்து அவனை மனிதனாக வாழ வைக்கிறார். இரக்கமுள்ளவனாக இயேசுடைய குணங்களை கொடுத்து, நீ போய் உன்னுடைய குடும்பத்தாருக்கு சொல்லு இயேசு செய்த அற்புதங்களை. பாருங்கள், இயேசு விடத்துல எல்லாரும் வர வேண்டும், மனம் திரும்பி வர வேண்டும். அவருடைய புத்தி மயக்கங்கள், குருட்டாட்டங்கள் அகன்று தெளிந்த புத்தி வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்கள், நாங்கள் லூக்கா புத்தகத்திலே 15 அதிகாரம் 17 வசனத்திலே இளைய மகன், பாருங்கள், அவனுக்கும் இப்படியாக ஒரு புத்தி மயக்கம் ஏற்படுகின்றது. தன்னுடைய தகப்பனிடத்திலே இருக்கிற அரவாசி பணத்தை வேண்டிக் கொண்டு பாவ சாபத்தில் அத்தனை பணத்தையும் செலவழித்து போடுகிறான். பாருங்கள், துன்மார்க்கமாக அவன் செலவழித்தான். பாருங்கள், அவனுக்கு பஞ்சம் அந்த பிரதேசத்துல வந்தது. அவன் பன்றி கூட சாப்பிடுகிற உணவு கூட கிடைக்காமல் அவன் அப்படியாக தியானிக்கும் பொழுது தன்னுடைய தகப்பன் வீட்டை, எங்களுடைய அப்பா வீட்டை, எங்களுடைய ஒன்றான மேய்த்தவனுடைய வீட்டை அவன் நோக்கி பார்க்கிறான். லூக்கா 15 அதிகாரம் 17 வசனத்தில், அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். இப்படியாக அந்த புத்தி தெளிந்த பொழுது பாருங்கள், தேவன் அந்த தகப்பன் அந்த மகனை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவன் நிச்சயமாக வருவான் என்று. எங்களுடைய அப்பா, எங்களுடைய ஒன்றான மைத்தவன், நீங்கள் இந்த மத இனத்தில இருந்தாலும் உங்களை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். பாருங்கள், இப்படித்தான் அவன் எழுந்து புறப்பட்டு தன்னுடைய அப்பாவிடத்துல போகிறான். லூக்கா 15 அதிகாரம் 20 வசனத்துல, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்துல வரும் பொழுது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கண்டு அவனை முத்தம் செய்கிறான். இப்படித்தான் எங்களுடைய அப்பா, எங்களுடைய தேவன். பாருங்கள், மனிதர்கள் எல்லாரையும் தம்முடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் படைத்தவர். அவர் பரலோகத்திலே இருந்தவர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்து மதத்திலே இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், புத்த மதத்திலே இருக்கலாம், அல்லது வேறு எந்த மதங்களில் இருந்தாலும் நீங்கள் ஒரு நாள் அந்த வீணான மாயையான மதங்களை விட்டு தன்னுடைய ஒன்றான மெய்த்தவனிடத்துல வர வேண்டும் என்று சங்கீதம் 14 அதிகாரம் 2 வசனம் சொல்லுகிறது. அந்த மெய்யான தேவனை மெய்த்தவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். பரலோகத்தில இருந்து அந்த மகன் வரமாட்டானா, அந்த இந்து மகன் வரமாட்டானா, அவருக்கு அந்த வீணான தேவர்களை நான் விடுதலை கொடுக்க அந்த முஸ்லீம் மகன், பாருங்கள், ஆபிரகாமின் சந்ததியாகிய அந்த முஸ்லீம் மக்கள் தான் அந்த ஒன்றான மெய்த்தவனிடத்துல வரமாட்டார்களா? அவர்களுக்கு நான் உதவி செய்ய, அவர்களுக்கு ஆசீர்வதிக்க, அவருடைய பாவத்தை கழுவி விட, இரத்தத்தினால கழுவி விட எங்களுடைய ஒன்றான மெய்த்தவன் பரலோகத்திலே நீங்கள் எல்லாரையும் பார்க்கிற தெய்வமாக இருக்கிறார். பாருங்க, நாங்கள் அவரிடத்துல நீங்கள்
உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு, தனிமையில இருந்த பாவங்களை அறிக்கையிட்டு, என்னை மன்னியும், இயேசுவனுடைய இயேசு சிந்திய சிலுவையின் இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று கேட்கும் பொழுது அவர் எங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தந்து மகனாக மகளாக எங்களை ஏற்றுக்கொள்கிறார். நாங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே, நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்ப விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்கள். உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். பல மனிதர்கள் இந்த உலகத்தில அந்த ஒன்றான மெய்த்தவனை பற்றிய அறிவில்லாமல் இருக்கிறார்கள். நீங்கள் அந்த ஒன்றான மெய்த்தவனை இந்த வேதாகமத்தை எடுத்து வாங்கி வாசிக்கும் பொழுது அவர் வார்த்தையான தேவன். யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவன். அதன்படிதான் இயேசு வாழ்ந்து காட்டினார். நாங்கள் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும், தெளிந்த புத்தி உள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும். பாருங்கள், உலக மக்கள் எங்களை பார்த்து பைத்தியம் என்று சொல்லுவார்கள். நாங்கள் தேவனுடால அபிஷேகம் பட்ட பைத்தியர்கள். பாருங்கள், இந்த உலக ஞானத்தை தான் தேவன் பைத்தியம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உலகத்தை நீங்க ஓடி தேடி திரிகிறீர்கள். பாருங்கள், அவர் வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, இந்த உலகத்தின் அந்த தேவனுடைய ஞானம் தான் தேவ ஞானமாக இருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகர் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? இந்த உலகத்தின் நீங்கள் உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். பணத்துக்காக, பொருளுக்காக, உலக ஞானத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த மெய்யான ஞானம் அந்த ஒன்றான மெய்த்தவனிடத்தில் இருந்துதான் வருகிறது. இந்த உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கி விட்டார். பாருங்கள், இன்றைக்கு விஞ்ஞானம் என்று சொல்லி உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த மழையை வருஷிக்க பண்ணுகிறவர் ஒன்றான மெய்த்தவன். இப்படியாக தண்ணீரை அந்த முகில்களில் கட்டி வைத்திருக்கிறவர் எங்களுடைய மெய்த்தேவனாக அவர் இருக்கிறார். இப்படியாக எங்களுடைய தேவன். நாங்கள் பார்க்கும் பொழுது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலேயும் பாருங்கள், ஸ்திரிகளை பற்றி தேவன் சொல்லும் பொழுது, தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரிகளுக்கு ஏற்றபடி நற்கிரிகைகளிலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். நற்கிரிகைகளில அலங்கரிக்க வேண்டும் என்று கற்றுத் தருகிறார். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலேயும், எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இப்படியாக எங்களுக்கு தேவன் கற்றுத் தருகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலேயும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலேயும் இப்படியாக பாட அனுபவிக்கிற நாங்கள் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். இயேசு பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். இயேசு பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஆமாண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும்
ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத மக்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த தெளிந்த புத்தியை கொடுக்கும்படியாக அந்த வீணான தூவர்களின் வணக்கத்திலே இருந்து அந்த ஒன்றான மெய்த்தேவனை விட்டு மதங்களில் வாழுகிற ஒவ்வொரு மக்களை நீர் இழுத்துக் கொள்வீராக, அவர்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுப்பீராக. நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள இந்த கடைசி காலத்துல கிருபை செய்வீராக, உடைய இரக்கத்தை காண்பிப்பீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.